தேர்தல் நெருங்கிவிட்டது. அதனால் கட்சிகள் எல்லாம் கூட்டணி கட்சிகளை அழைத்து யாருக்கு எத்தனை சீட்டுன்னு சொல்லி பகிர்ந்துக்கிறாங்க. முதல்ல ஆட்டத்தை துவைக்கிறது திமுக. ஸ்டாலின் தான் எல்லாரையும் கூப்பிட்டு இன்னும் தொகுதி பங்கீடு கொடுத்துட்டு இருக்காரு. அதில் வேடிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோசமான விஷயம் என்னென்னா, இந்த காங்கிரஸ் அருமையாக கேம் பிளே பண்ணிட்டாங்க. திமுக இந்த தடவை என்ன நினச்சாங்க, திமுக காரங்கள்லாம் போய் ஸ்டாலின்கிட்ட அவங்களுக்கு 28 கொடுக்காதீங்க, அவங்களுக்கு இன்றைக்கி அவங்ககிட்ட இவ்வளோ சீட்டு கொடுக்குறதே வேஸ்ட்டு, ஒரு தொண்டன் கிடையாது, சும்மா வேஸ்ட் பண்ணுறீங்க, அதனால் கூட்டணியை முறிச்சிருங்க, காங்கிரஸை விரட்டிடுங்க, அந்த 28 சீட்டில் நம்ம நின்னோம்னா கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்து ஜெயிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. யார்கிட்ட? ஸ்டாலின்கிட்ட. இந்த நியூஸு காங்கிரஸுக்கு போயிடுச்சு. உடனே விஜயை காட்டி பயமுறுத்தினாங்க. நடிகர் விஜயுடன் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம், விஜயும் பேசலை, ஒன்றும் பேசலை. விஜய் சொன்னாரா காங்கிரஸோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோன்னு, காங்கிரஸோடு இத்தனை சீட்டு கொடுக்க போகிறோம்னு பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு விஜய் வாயை திறந்தாரா? நான்லாம் சொன்னேன் விஜய்க்கு அறிவுரையா, நீங்கள் உங்களுக்கு 50 சீட்டு 60 சீட்டுன்னு கொடுக்காதீங்க, ஃபுல்லாக ஜெயித்தாங்கன்னா நாளைக்கு ஆட்சி யாருக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு வந்தால் திமுக பக்கம் போய் அவங்க தலைமையில் ஆட்சி அமைச்சிடுவாங்கன்னு சொன்னேன். நல்ல வேலை காங்கிரஸ் தாவேக்கா விட்டு வெளியில் போனது அவங்களுக்கு நல்ல நேரம். ஆனால் இவங்களுக்கு ஜனியம் பிடிச்சிருச்சு. 28 சீட்டு பயமுறுத்தி வாங்கிட்டாங்க. ஒரு ராஜ்யசபா சீட்டு, சிதம்பரம் தவம் இருந்தார், நமக்கு ராஜ்யசபா சீட்டு கிடைச்சிடும், வேறு ஆளுக்கு கொடுத்துட்டாங்க. அருமையான அடி சிதம்பரத்துக்கு. அதனால் சிதம்பரம் இனி எம்பி இல்லைன்னா அந்த ஃப்ளைட்டில் லோசியில் போக முடியாது, நினச்ச நேரத்துக்கு புக் பண்ண முடியாது, பல விஷயம் இருக்குது. அதனால் அவருக்கு அடி. இருந்தாலும் காங்கிரஸ் 28 சீட்டை வாங்கிட்டு அப்பா நல்லா ஏமாந்துட்டீங்கன்ட்டு ஸ்டாலினுக்கு கை குலுக்கிட்டு போயிட்டாங்க. ஏமாந்து விட்டார் ஸ்டாலின். காங்கிரஸுக்கு திமுகவுக்கு இந்த மாதிரி சீட்டு இதில் எப்போவுமே பிரச்சனை வரும். 1980 சட்டசபை தேர்தல், 1979 பாராளுமன்ற தேர்தல், இது ரெண்டையும் பார்க்கணும். இந்த கதையை கேட்டுக்கோங்க. 1979 பார்லிமெண்ட் தேர்தலில் இந்திரா காங்கிரஸோட கூட்டணி வச்சார் கருணாநிதி. அப்போ அவங்களுக்கு அதிக எம்பி சீட், கருணாநிதிக்கு கம்மி, 10 12 கிட்டத்தட்ட 20-25க்கு மேலே காங்கிரஸ் நின்னாங்க. எம்ஜிஆர் ஜனதா கட்சியோட கூட்டணி சேர்ந்து தனியாக நின்றார். எம்ஜிஆர் தோல்வியை தழுவினார். நான் சொன்னேன்ல, திமுக கருணாநிதி தங்கம் விலை ஏறிவிட்டது மக்களே, பெண்களே, எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டீங்களே, தங்க விலை ஏறி போச்சுன்னு மக்களை பூரா முட்டாளாக்கினார். எம்ஜிஆர் தோத்தார். அந்த டைமில் தான் காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்தால் என்ன கதி ஆகும்னு பாருங்கள். அதுக்கு ஒரு உதாரணம். 234 சீட்டு இந்திராந்தி சொல்லிட்டார், நீ சொன்னபடி எம்ஜிஆரை டிஸ்மிஸ் பண்ணிட்டேன், எலெக்ஷன் வரப்போகுது, உனக்கு பாதி எனக்கு பாதி, 117 அப்படின்னு நின்னாங்க. உடனே இவர் கருணாநிதி நிச்சயம் ஜெயிச்சிடுவோன்னு இருந்தார். என்னாச்சு, காங்கிரஸுக்கு 117 தொகுதியில் கருணாநிதி சீட்டு கொடுத்தார்ல, அந்த 117 தொகுதியில் இருக்கிற திமுக காரன் ஒரு வேலையும் செய்யலை. காங்கிரஸை அவங்களே தோக்கடிச்சாங்க. அதே மாதிரி திமுக நின்று 117 தொகுதியில் காங்கிரஸ்காரன் வேலை செய்யலை. கருணாநிதி மண்ணை கவினார். 30 சீட்டோ 29 30 ஜெயித்தார். காங்கிரஸும் ஒன்றும் இல்லாமல் போச்சு. எப்போவுமே காங்கிரஸுக்கு அதிக சீட்டு கொடுத்தீங்கன்னா திமுக காரனே கவுத்திடுவான். அதனால் ஸ்டாலின் இந்த கூட்டணியின் மூலம் திமுகவை கவிழ்த்து விட்டால் இந்த கூட்டணி ஜெயிக்காததுக்கு நிச்சயமாக இந்த 28 தொகுதியிலையும் திமுக காரன் வேலை செய்ய மாட்டான். அதனால் இந்த கூட்டணி இவருக்கு ஆபத்தானது, ஸ்டாலினுக்கு. அதுதான் செய்தி, அதுதான் நடக்க போகுது. சகுனமும் சரியில்லை. முடிச்சுட்டு அவர் இப்படின்ட்டார். இவங்க பார்க்குறாங்க பத்திரிகைக்காரவங்க, ஸ்டாலின் இப்படியாம். அதாவது ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னு கேட்டால் என்ன சொல்கிறாரு, முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னாராம். முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னால் அவ்வளோதான், கூட்டணி காலி.
ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறத உங்களை அறியாமல் அசலி சொல்லிடுச்சு. அவ்வளோதான். உங்களுக்கு வெற்றி அப்படின்னா தம்ஸ்அப்பு காமிக்கணும், விரலை தூக்கி காமிக்கணும். இப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளோதான அர்த்தம். உங்கள் வாயாலேயே வந்துருச்சு. கூட்டணி காலி, 28 தொகுதி காலி, அதில் 4-5 ஜெயிச்சா அதிகம். இதில் வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா 28 காங்கிரஸ். அடுத்தது ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு? நம்ம கூட ஏற்கனவே இருக்கிறவங்களை காலி பண்ணணும், அவங்கள கூப்பிட்டு உங்களுக்கெல்லாம் அவ்வளோ அதிகம் கொடுக்க முடியாதுன்ட்டார். திருமாவளவன் வயிறு எரிகிறாராம். பாருங்கன்னு தான் இவங்க இந்த விஜயகாந்த் கட்சி ஒன்றுமே கிடையாது, அவங்களுக்கு போய் ராஜ்யசபா எம்பி கொடுக்குறாரு. 4 சீட்டு 5 சீட்டு கொடுக்குறாரு. எங்களுக்கு வெறும் 6 சீட்டையும் குறைக்கணுங்கிறாருன்னு அவர் புலம்பிக்கிட்டு இருக்காராம். ஸ்டாலின் சொல்லிட்டாராம், நீங்கள் பணம் வாங்குறாரு, அதனால் போன தடவை 6 நின்னீங்க, இந்த தடவை 4 வாங்கிக்கோங்க, எத்தனை கோடி வேணுமோ வாங்கிக்கோங்க. அப்போ திருமாவளவன் சொல்லிட்டாரான், சரி அதே 6 கொடுங்க, கொஞ்சம் கோடிகளையும் கொடுங்க அப்படின்ட்டு சமாதானம் ஆகிட்டாராம். ராஜ்யசபா சீட்டு இதை பற்றி கண்டுக்கவே இல்லை திருமாவளவன். கம்யூனிஸ்டுகளை கூப்பிட்டாரு, நீங்களும் போன தடவை பணம் வாங்கினீங்களப்பா. அப்போ போன தடவை 6 நின்னீங்க, இடது கம்யூனிஸ்ட் 6, வலது கம்யூனிஸ்ட் 6, இந்த தடவை கோடிகளை கொஞ்சம் கூட்டி கொடுத்துட்டு 4 வாங்கிக்கங்கன்ட்டாங்க. அவங்க எங்களுக்குள்ளே பேசிட்டு சொல்கிறோம், சீட்டெல்லாம் கிடையாது, இப்போ கோடி தான் பேசிட்டு சொல்கிறோம். கம்யூனிஸ்டுக்காரனும் வேலை செய்ய மாட்டான் ஒழுங்காக. திருத்துறைப்பூண்டி காலி, நாகப்பட்டினம் காலி, ஸ்டாலினுக்கு சொல்கிறேன். மதுரையிலையும் காலி. நீங்கள் கம்யூனிஸ்ட்டு கொஞ்சம் அங்கே இருப்பாங்க, காலி. அவனுக்கு 6 சீட்டு ஜெயித்தவனுக்கு 4 மதிமுக புலம்பி தீர்த்துட்டாரான் வைகோ. நான் எம்பி ஆகணும்னு நினச்சேன் ராஜ்யசபாவில், அவங்க போயிட்டு விஜயகாந்த் வர போய் பிரேமலதா தம்பியை போய் எம்பி ஆக்கிட்டாரு, நான் எவ்வளோ பெரிய அனுபவம் இல்லவன் அப்படின்னு அவர் புலம்புறாரு. சரி, ஒரு 6 சீட்டு போனதளவு கொடுத்தாங்க, அதையாச்சும் கொடுப்போம்னா ஸ்டாலின் 4 + கோடி. கோடியை கேட்ட உடனே எல்லோரும் போயிடுறாங்க, பேசிட்டு வரோம் அப்படி. ஸோ அதுவும் உருப்படாது. மதிமுக அப்போ 6 நின்று இந்த தடவை 4 குறைச்சதுனால அதில் வேலை செய்ய ஆள் இல்லை. இருந்தாலும் எவனும் ஓட்டு போட மாட்டான் திமுககாரன். கம்யூனிஸ்ட் கட்சி இதையும் இதுதான். இதெல்லாம் போக இவர் முஸ்லீம் லீக்கு 2 முஸ்லீம் லீக்கு 4, அப்புறம் பார்த்து எஸ்டிபி இதெல்லாம் வருது. அதை பார்த்தா அது ஒரு 6-8 போயிடுச்சு. அதுக்கடுத்தது இன்னும் 17 கட்சி இருக்க. இந்த 17 கட்சிக்கெல்லாம் ஒன்று வச்சா கூட மொத்தத்தில் ஸ்டாலின் 150லேருந்து 160 வரை தான் நிற்பார். முடிவாகிவிட்டது. 150 160 நின்னால் பாதி கூட ஜெயிக்க மாட்டார். அதான் இப்படின்ட்டார், ஓவர்ட்டு முடிஞ்சு போச்சு. அதனால் கூட்டணி 21 பேர் கொண்ட கூட்டணின்னு நீங்கள் பெருசாக நினைக்கலாம். கூட்டணி முக்கியம் இல்லை, கூட்டணிக்குள்ளே உள்ளக்கூடிய மனநிலை தான் முக்கியம், நட்பு உறவு தான் முக்கியம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேண்டா விருப்பாவில் வந்துட்டாங்க கூட்டணிக்கு. கமலஹாசன் டார்ச் சின்ன கொடுத்தோடனே எனக்கு சட்டசபை சீட்டு வேணும்னு 12 சீட்டுக்கு கொடுத்தாரு. ஸ்டாலின் கூப்பிட்டு சொல்லிட்டாரான், அவங்கள ராஜ்யசபா ஆக்கிட்டோம், வேணா கோடியை வாங்கிக்கோங்க, சீட்டு கிடையாதுன்ட்டாரான். அதனால் எந்த ஒரு கூட்டணி கட்சியாலும் ஸ்டாலினுக்கு லாபம் வரப்போவதில்லை. ஸ்டாலின் மண்ணைக்க போவது இந்த தேர்தலில் உறுதி. எல்லாம் நினைக்காதீங்க. தாவேக்காவுக்கெல்லாம் சொல்கிறேன், உங்களை விட்டு காங்கிரஸ் போனது உங்களுக்கு நல்ல நேரம். காங்கிரஸால் யாருக்கும் எந்த ஆதாயமும் வரப்போவதில்லை. அதுதான் இன்றைக்கு உள்ள நிலைமை.